இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் அத்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரே கலையபுரமாக தான் இருக்குது. அத்தை சூப்பராக எல்லாத்தையும் வாயடைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தாத்தாவும் பாட்டியும், விஜயோட தாத்தாவும் பாட்டியும் அங்கே உள்ளார இப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா நாங்கள் காவேரிக்கு தாலி பிரித்து கோக்கலான் இருக்கோம். அதனால் அது வெள்ளிக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்னா இவங்களும் அதே நாள் தான் வச்சுருக்காங்க. அப்படின்ன உடனே கொஞ்சம் மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்க, கங்கா காவேரியோட அம்மா கேட்க, உடனே அந்த சமயத்தில் இந்த பாட்டி அதெல்லாம் முடியாது அப்படின்னு, சரி நாங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே சரி 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 அவங்க மாற்றி வைக்கிறேன்ட்டாங்கல்ல, அப்படின்னா ஓகே வாங்க கிளம்புறான்னு பாட்டி தாத்தாவை கூப்பிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. உடனே பார்த்த வேற இப்போ இந்த காவேரி நல்லா பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டவங்க எல்லாம் இது பண்ணவங்க. அப்புறம் எதுக்கு நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். ஸோ இல்லாதப்பட்டவங்கிறதுனால அவங்களுக்கு ஓகேங்கிற அவங்களுக்காக நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷனை மாற்றி வைக்கணுமா அப்படின்னு அவங்க புலம்பிகிட்டு இருக்கும் போதே கங்காவும் அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அவள் தானே முக்கியம், அவளுக்கு தானே முக்கியம், நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க, நான் அவளுக்கே ஃபங்க்ஷன் வைங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவள் பண்ணட்டும், நான் இதில் தலையிட விரும்பல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அத்தை நேரம் இப்போ இவங்களோட வீட்டு காவேரி வீட்டுக்கு வர, காவேரி விஜய் வீட்டுக்கு வீட்டை பார்த்து ஆண் வாயை பொழந்ததுக்கப்புறமா அந்த பாட்டி இவங்கள்ட்ட பேச விருப்பம் இல்லாமல் போயிடுறாங்க. அப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் விஜயை பார்த்து யார் இவர் அப்படின்னா, இவர் தான் மாப்பிள்ளன்னு ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ அழகாக இருக்கார், என் பிள்ளையோட யாரும் அழகாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், அழகாக இருக்கார், ஆனால் என் பையனோட ஒரு படி அழகு கம்மி தான், இருந்தாலும் உயரம் கூட அப்படின்னு உட்காந்து ஆண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காவேரியை பற்றி எல்லாத்தையும் பெருமையாக வேறு பேசுகிறாங்க. இதில் வேறு உங்கள் பையன் யார் அப்படின்னு விஜய் கேட்ட உடனே, குமரன் அவன் தான் கங்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னா, ஓ அந்த டெய்லரா அப்படின்னா, ஆமாம் கொடைக்கானலே பெரிய டெய்லர், ப்ளவுஸ் எல்லாம் சூப்பராக தைச்சி தருவான் அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணேன். உடனே ஏன் உங்களுக்கும் ஜாக்கெட் தைக்க தெரியுமான்னு கேட்டோடனே கிளம்பி போயிடுறாரு விஜய். அப்புறம் தாத்தா கிட்ட அத்தை வேற காவேரியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. என் தம்பி போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சது காவேரி தான், தங்கமான பொண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் காவேரி போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு, நான் என்ன இருந்தாலும் ஒன்றை நான் உரிமையில் திட்டு வேண்டி, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன் மற்றவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி கங்காவுக்கும் அன்னைக்கு தான் தாலி பிரித்து கோக்கிறது, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவங்க முதல்ல தனக்காக வந்திருக்காங்கன்னு காவேரி நினச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க தான் சொல்லி இவங்க பாட்டி மாற்றி சொன்னதுனால வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னா உடனே குடுன்னு காவேரி கோவமாக கிளம்பி போய் வீட்டில் போய் அதுக்காக எனக்காகலாம் ஃபங்க்ஷனை நீங்கள் மாற்றி வைக்க வேணான்னு சொல்ல, கங்கா வேறு ட்ராமா போடாதுன்னு கத்த மாற்றி சண்டையாக இருக்க, உடனே இவள்கிட்ட ஓடி போனால் கல்யாணம் பண்ணாங்கிறதுக்காக அவள்கிட்ட எதையும் சொல்லாமல் விட்டுருவீங்களா, அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவீங்களான்னு அத்தை வேறு கோவப்பட, இதான் என் வீடுன்னு காவேரி சொல்லிகிட்டு இருக்க முடியுது. மாற்றி சண்டை திருப்பி வருது கங்காவுக்கும் காவேரிகளில். அப்போ அத்தை கோவமாக பேசி அமைதியார், என்ன பழக்கம் அது, வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் மூளை இருக்கான்னு கங்காவை திட்டும் பொழுதே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், அது கங்காவுக்கு தான் நடக்கும், என் ஃபங்க்ஷன் நடக்காமல் இருந்தால் ஓகே, என் ஃபங்க்ஷன் நடக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி காவேரி போகிறாங்க. அப்படியே கங்கா திருதுன்னு பார்க்குறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க் இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் அத்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரே கலைய